ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஆடி வெள்ளிக்கு ஸ்பெஷலான பிரசாதங்க ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணலாம் வாங்க. இதுக்கு நான் பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன், 250 கிராம். ஸோ நல்லா நெய் விட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாங்க. இது நான் வெறும் அரிசி தான் க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். ஸோ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே பாருங்கள், நல்லா ஆவி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு நெய் விட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும் பாசிப்பருப்பு நீங்கள் சேர்க்கும்போது. இப்போ நாம் வெல்லம் எந்த கப்பில் நம்ம மாவு அளந்தமோ அந்த கப்பில் வெல்லம், பொடி பண்ண வெல்லம், அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. ஏலக்காய் தட்டி போட்டுடலாம் மாவில். ஸோ இது நல்லா கரைஞ்சி வந்தோடனே நல்லா வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிக்கணும். ஸோ பாருங்கள், முதல்ல நான் கொஞ்சம் விட்டு நல்லா கலக்கிட்டேன். ஸோ மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். ஸோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வெல்லம். இது நம்ம அம்பாளுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமானதுங்க. ஸோ இது வெள்ளிக்கிழமை சுவாமி கும்பிடும்போது இது பண்ணுவாங்க யூஸ்வலாக. இப்போ நல்லா தேங்காய் பல்லை பொடி பொடியாக நறுக்கி நான் நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையும் இந்த மாவு பாருங்கள் நான் பிசைஞ்சிட்டேன், இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சுலபமாக செஞ்சிடலாம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு, ஹெல்த்தியானது. ஸோ இப்படி கையில் பிடிச்சு வைக்கலாம். இது பேர் பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நாம் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி விட்டு அடியில் பாருங்கள் எத்தனை பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. ஒரு கப்பில் ஒரு 20 கொழுக்கட்டை வந்ததுங்க. ஸோ அடியில் தண்ணி விட்டு துணி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சா போகிறோங்க. அவ்வளோதான், வந்துருச்சு. ஸோ இது சூடாக சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையான, குழந்தைங்க ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க இதை. ஸோ பிடி கொழுக்கட்டை, ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை ஆடி மாதம் ஸ்பெஷல் பிரசாதங்க. அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான பிரசாதம். நீங்களும் செஞ்சு பார்த்து அம்மனோட அருளை பெறுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.